ஹாய் ஹலோ குட் மார்னிங். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ல மொதல் ஃபங்க்ஷனா கன்கார்டினேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் எடுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது எக்ஸல்ல யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் மெயினாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. கன்கார்டினேஷன் இருக்கு. இது என்ன மெயினாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு வேர்ட்ஸை வந்து ஒன்றா சேர்க்கறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது ஒரு சிஸ்டம் பில்டு ஃபங்க்ஷன் இல்லை ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ கன்கேட்னு கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, 2 வேர்ட்ஸ் கொடுக்கலாம். என்னன்னா, ஹலோ வேர்ல்டு கொடுக்கலாம். ஹலோ முத்து. அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ ஓகே பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஹலோ முத்துன்னு அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். சரி, இப்போ இந்த கன்கார்டினேஷன் வந்து லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா, நம்பர்ஸ்க்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஒர்க் ஆகும். நீங்கள் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, 2 நம்பரை டைப் பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக அதுக்கும் ஒர்க் ஆகும். சி 45 1 2 3 5 6 ஒர்க் ஆகுதா? ஓகே, இதை இப்படி தான் யூஸ் பண்ண முடியுமா? டேரெக்டாக எனக்கு வந்து ஒரு நீங்கள் இந்த வேல்யூ வந்து யூசர் டிஃபைன் அந்த யூசர் இன்புட்டை தானே கொடுத்துருக்கீங்க, ஒரு டைனமிக் இன்புட்டாக வேணும், எனக்கு ஒரு டேபிளில் உள்ள காலத்தை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ண முடியும். இப்போ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு டேபிளில் வந்து 2 நேம் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இந்த ஆக்டர்ஸ் லைட்டிங் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். லெட் மீ செக் இட். ஸோ ஆக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ஸ் எடுத்து ரன் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது. ஸோ நார்மலாக இப்போ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வேணும் அப்படின்னா அதை கன்கார்டினேட் பண்ணுவோம். சரிங்களா? என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் நேமு ப்ளஸ் லாஸ்ட் நேமு இதை ரன் பண்ணோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம் வந்து சேர்ந்து ரன் ஆகும். பார்த்தீங்களா? ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தான் இதோட ஒர்க்கு. ஸோ இப்போ தனியாக நம்ம எப்படி இன்புட் கொடுத்து அதை ரன் பண்ணோன்னு பார்த்தோம். அப்புறம் நம்பர்ஸில் கொடுத்தாலும் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்தோம். ஒர்க் ஆகும். அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு டேபிள்ல இருந்து 2 காலம் எப்படி ஒண்ணாக்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் கன்கார்டினேட் ஃபங்க்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.